ஒரு கிராமத்துல கிஷோர்னு பேர் கொண்ட ஒரு ஏழை மனிதன் இருந்தாரு. கிஷோர் காலங்காத்தால தன்னோட வேலைக்கு போக புறப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய மனைவி சம்பா அவர்கிட்ட சொன்னாங்க, என்னங்க, வீட்ல மளிகை சாமான்லாம் முடிஞ்சு போச்சு. சாயங்காலம் நீங்க வீட்டுக்கு வரும்போது அரிசி பருப்பு மாவெல்லாம் வாங்கிட்டு வாங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கோ சம்பா, இன்னைக்கு எனக்கு நல்ல சவாரி கிடைக்கணும்னு வேண்டிக்கோ. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது, நீங்க உங்களுடைய இந்த யானையை வித்துட்டு புதுசா ஏதாவது வியாபாரம் தொடங்கலாம் இல்லைங்க. இல்ல சம்பா, இந்த யானை எங்க அப்பாவோட அடையாளம். ஆனா இப்படிப்பட்ட அடையாளத்தினால என்ன பிரயோஜனம்? கடைசியில சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம பட்டினியா சாக வேண்டியதுதான். நீ உன்னோட மனசுல இந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா கெட்டதுக்கு அப்புறமும் ஒரு நல்லது இருக்கு. இப்படி சொல்லிட்டு கிஷோர் தன்னோட வீட்டை விட்டு கிளம்பி போனாரு. அவர் தன்னோட யானை மேல உட்காந்து கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாரு. அப்பதான் கிராமத்து தலைவர் அங்க வந்தாரு. கிஷோரை பார்த்து சொன்னாரு, கிஷோர், உன்னோட இந்த யானையை வச்சு உனக்கு என்ன பயன் இருக்கு? எனக்கு எதுவும் புரியலையே தலைவரே. கிஷோர், நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த கிராமத்துல டூரிஸ்ட் யாரும் வரமாட்டாங்க. நாள் முழுக்க நீ இந்த யானை மேல உட்காந்துக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்க. அப்புறம் ஒரு ரூபாய் வாங்கிக்கிட்டு குழந்தைங்கள சுத்தி காட்டிக்கிட்டு இருக்க. நீ சம்பாதிக்கிறத விட அதிக பணத்தை இந்த யானைக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. எது எப்படியோ தலைவரே, ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு ஜமீன்தார் என்கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டு போனாரு. அவர் உன்னை பார்த்தா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவரோட அரண்மனைக்கு உன்னை வர சொன்னாரு. தலைவர் சொன்னதுனால கிஷோர் ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனாரு. தலைவர் தான் சொன்னாரு, நீங்க என்ன இங்க வர சொன்னீங்களா? ஆ, நான் தான் வர சொன்னேன். அது உன்னோட அப்பா என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. அந்த கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அந்த கடனை நீ தானே ஏத்துக்கணும். ஜமீன்தார் ஐயா, என்னோட அப்பா அவரோட நிலத்தையும் உங்ககிட்ட அடமானம் வச்சிருக்காருல்ல. உன்னோட அப்பாவோட அந்த தரிசு நிலத்துல நான் என்ன விவசாயமா பண்றது? எனக்கு என்னோட காசு வேணும். ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு என்னோட காசு திரும்ப கிடைக்கல, அப்புறம் உன்னோட யானையை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்குவேன். அப்புறம் உன்னோட ஒண்ணுக்கும் உதவாத நிலத்தோட பத்திரத்தை உன்னோட முகத்திலேயே எறிவேன். இப்போ நீ இங்க இருந்து கிளம்பலாம். அட ரத்தன், நீ என்ன திடீர்னு? ஏன் மாமா, நான் என்னோட தங்கச்சி வீட்டுக்கு வரக்கூடாதா? அட இல்லை ரத்தன், அப்படிலாம் ஒரு விஷயமும் இல்லை. திடீர்னு உன்னை பார்த்தேன்ல, அதனால தான் அப்படி கேட்டேன். என்ன விஷயம் மாமா? உங்கள் முகம் எதுக்காக வாடி போயிருக்கு? உங்ககிட்ட என்னன்னு சொல்கிறது? அப்பா ஜமீன்தார்கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருந்தாரு. அதுக்கு பதிலாக எங்கள் நிலத்தை அவர்கிட்ட அடமானமும் வச்சுருந்தாரு. இன்னைக்கு ஜமீன்தார் என்னை கூப்பிட்டுருந்தாரு. அப்புறம் எங்கள் அப்பாவோட கடனை நான் தான் அடைக்கணும்னு சொல்கிறாரு. ஒருவேளை நான் ஒரு மாதத்துக்குள்ள அவரோட கடனை திருப்பி கொடுக்கலன்னா அவர் என்னோட யானையை, அதாவது எங்கள் அப்பாவோட கடைசி அடையாளத்தை பறிச்சுக்குவேன்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயமாமா, நீங்கள் எப்பவும் தைரியத்தை விடக்கூடாது. நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு காலையில் விடிஞ்ச உடனே இதை பற்றி நம்ம யோசிக்கலாம். ரத்தன் சொன்னதை கேட்டுட்டு கிஷோர் முகத்துல சிரிப்பு வந்தது. அடுத்த நாள் ஜமீன்தார் கிட்ட தலைவர் என்ன சொன்னாருன்னா, ஜமீன்தார் சார், கிஷோர் உங்களை பார்க்க வந்திருந்தானா? வந்திருந்தான் தலைவரே. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி தான் நானும் சொன்னேன். ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க ஜமீன்தார் ஐயா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, அவன்கிட்ட ஒரு யானை இருக்குல்ல, அதுக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ விலை போகுதுன்னு தெரியுமா? இங்கே பாருங்க தலைவரே, நீங்கள் சொன்னதுனால நான் அவன்கிட்ட ஒரு மாதம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒருவேளை அவன் அந்த ஒரு மாதத்துக்குள்ள அவங்க அப்பாவோட கடனை என் முகத்தில் எரிஞ்சிட்டான்னா, அப்புறம் என் கையை விட்டு அவங்க அப்பாவோட அந்த நிலமும் என் கையை விட்டு போயிடும். அதை வச்சுக்கிட்டு தான் நான் எல்லா வருஷமும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். கவலைப்படாதீங்க ஜமீன்தார் சார், எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. இந்த ஒரு மாதத்துக்குள்ள அவனால் கடனை திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான். நான் சில விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். சில நேரங்களில் அவன் வீட்டில் அடுப்பே பற்ற வைக்கிறது இல்லையா. நான் உங்களுக்கு இன்னும் லாபம் வர மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறேன். இப்படி சொல்லிட்டு தலைவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இங்க ரத்தன் தன்னுடைய மாமா கிஷோர் கிட்ட என்ன சொன்னாருன்னா, மாமா, எனக்கு ஒரு டாபா இருக்கு, நீங்கள் ஏன் அங்கே வேலை செய்யக்கூடாது? இல்லை ரத்தன், என்னால் என் கிராமத்தை விட்டு வெளியே வர முடியாது. மாமா, நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? உங்களோட கிராமம் அழகான மலைகளுக்கு நடுவில் இருக்குது. இருந்தாலும் இங்கே டூரிஸ்ட்டுங்க வர மாட்டேங்கிறாங்க. உங்கள் யானையை வச்சு இந்த கிராமத்தில் எந்த பயனும் கிடையாது. நீ கவலைப்படாத ரத்தன், நான் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். ரத்தன் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்புறம் ராத்திரி முழுக்க கிஷோர் பெரிய யோசனையில இருந்தாரு. கிஷோரோட மனைவி சம்பா கிஷோர் கிட்ட சொன்னாங்க,
இப்ப நீங்க என்னங்க பண்ண போறீங்க? அப்படி ஒரு மாசத்துக்குள்ள ஜமீன்தார் கிட்ட வாங்கின பணத்தை குடுக்கலன்னா அதுக்கப்புறம் அவரு உங்க அப்பா ஞாபகமா வச்சிருக்கிற அந்த யானையையும் பிடிங்கிடுவாரு. நீங்க அது மேல உங்க உயிரையே வச்சிருக்கீங்கங்க. இந்த விஷயத்தை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு சம்பா. எனக்கு எந்த விஷயம் புரிய மாட்டேங்குதுன்னா, எங்க அப்பா அடமானம் வச்ச நிலத்தை ஜமீன்தார் எதுக்காக தரிசு நிலம்னு சொல்லிட்டு இருக்காரு? நிச்சயம் நம்ம ஊர் தலைவர் தான் அவர்கிட்ட ஏதாவது சொல்லி அவரை ஏத்தி விட்டு இருக்கணும். உங்க நிலத்தினால அவருக்கு லட்சக்கணக்கில் லாபம் வருதுங்க. நாம இப்படி பண்ண என்னங்க? அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படியோ திருப்பி கொடுத்துட்டு உங்களோட நிலத்தை நீங்க திருப்பி வாங்கிடலாம்ல. சம்பா சொன்னதை கேட்டதும் கிஷோர் ரொம்ப யோசிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, நான் என்ன யோசிச்சிருக்கணும், அந்த யோசனையில நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னா கண்டிப்பா நம்ம அப்படி பண்ணிடலாம். அது எப்படிங்க? நாளைக்கு சொல்றேன். மறுநாள் காலையில கிஷோர் காட்டுக்கு போய் நிறைய மரங்களை வெட்டி கொண்டு வந்தாரு. அப்புறம் அந்த மரங்களை வெட்டி வெட்டி அதுக்கு தேர் போல ஒரு உருவத்தை கொடுத்தாரு. சம்பா, வா வந்து எனக்கு உதவி பண்ணு. சம்பா தன்னோட புருஷன் கிஷோருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சா. 2 நாட்களுக்குள்ள கிஷோர் வந்து ஒரு அழகான ரொம்ப பெரிய தேர் பாக்ஸ செஞ்சு ரெடி பண்ணாரு. இதுக்கு மேல நம்ம ஒரு அழகான பெயிண்ட் அடிச்சாகணும். அப்போதான் இது பார்க்க இன்னமும் அழகா இருக்கும். சம்பா அந்த மர பாக்ஸுக்கு கலர் கலரான பெயிண்ட் அடிச்சு அழகா மாத்தினா. கிஷோர் அந்த மர பாக்ஸ அந்த யானைக்கு பின்னாடி சரியா அப்படி ஃபிக்ஸ் பண்ணாரு. அதாவது குதிரைக்கு பின்னாடி சேரியட் இருக்குமே அந்த மாதிரி. எனக்கு இது பார்க்க ரொம்பவே அழகா இருக்குங்க. இது மூலமா நீங்க உங்க யானைய வச்சு குதிரை வண்டிக்கான வேலைய கூட நீங்க செய்யலாம். நம்மளோட வருமானமும் அதிகமாயிடும். உண்மையிலேயே உங்களோட மூளை டக்கரான மூளைங்க. இல்ல சம்பா, என்னோட மனசுல வேற ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. எப்போ ரத்தன் அவனோட டபாவில் வந்து வேலை செய்ய சொல்லி எனக்கு கேட்டானோ அப்போதான் என்னோட மனசுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. ஏன் நம்ம யானையை வச்சு இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வச்சு நகரக்கூடாது? அப்புறம் ஒரு நடமாடும் டாபா ஓப்பன் பண்ணலாம். இப்போலாம் ரொம்பவே அவசரமான உலகம். அப்புறம் ஜனங்க எல்லாரும் புதுசா ஏதாவது பண்ணணும்னு தானே நினைக்கிறாங்க. நீங்க உண்மையிலேயே ரொம்ப சரியா சொல்றீங்க. கிஷோர் தன்னுடைய யானை வண்டியை எடுத்துக்கிட்டு ரத்தனோட கிராமத்துக்கு போயிட்டாரு. ரத்தன் உண்மையிலேயே அதிர்ந்து போய் கிஷோரை பார்த்து என்ன சொன்னாருன்னா, அடேங்கப்பா மாமா, நீங்க அற்புதம் பண்ணிட்டீங்களே. இது பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு. நீங்க மாட்டு வண்டிக்கு பதிலா யானை வண்டியை செஞ்சிட்டீங்களே. நீ எனக்கு உதவி பண்ண நினைச்சல ரத்தன். நான் என்ன சொல்றேன்னா, நீ உன்னோட டாபாவில இருந்து சில நல்ல உணவுகளை சமைச்சு கொடு. நான் நீ சமைச்சு கொடுத்த உணவுகளை என்னோட இந்த யானை வண்டியில வச்சு விற்பேன். சாயந்தரத்துக்குள்ள எவ்வளோ வருமானம் வருதோ பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். அட மாமா, உங்களோட யானை ரெஸ்டாரண்ட் ஐடியா செம்மையா இருக்கு. அப்புறம் நான் வெறும் சாப்பாடு மட்டும் செய்ய மாட்டேன். அதுக்கு பதிலாக உங்களோட இந்த யானை ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துக்கிட்டு அந்த சாப்பாட்டை மக்களுக்கு பரிமாறியும் கொடுக்குறேன். ரத்தன் தன்னோட கையால சுவையான பதார்த்தங்களை செஞ்சாரு. அப்புறம் ரொம்ப அழகா ரத்தனோட யானை வண்டியில அழகு பண்ணி வச்சாரு. கிஷோர் ரத்தனை உட்கார வச்சுக்கிட்டு யானைய கொண்டுகிட்டு புறப்பட்டாரு. அவர் கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாரு. அப்பதான் அங்க ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தாரு. பஸ்ஸோட கண்டக்டர் கிஷோர் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, அட என்னப்பா, உங்களோட யானை வண்டியில இருந்து ரொம்ப அருமையான வாசனை வருதே. கண்டக்டர் சார், இது ஒரு விதமான டாபா. நீங்க விருப்பப்பட்டா இதுல வந்து சாப்பாட்டையும் சாப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் உங்களோட பயணிகளையும் இங்க கூட்டிட்டு வந்து அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கலாம். கண்டக்டர் அவரு வண்டியில வந்த பயணிகளை அங்க கூட்டிட்டு வந்தாரு. அப்புறம் அவங்க எல்லாரும் உள்ள உட்கார்ந்து அந்த உணவை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. ஒரு பயணி ரொம்ப சந்தோஷத்தோட சொன்னாரு, ரொம்பவே சுவையான உணவு, சந்தோஷமா இருக்கு. முதல்ல இந்த மலைக்காட்டுக்குள்ள எப்போ பஸ் ரிப்பேர் ஆச்சோ பல மணி நேரமா பசியோட இருக்கும். இப்போ இந்த பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. நான் இதில் என்னோட மொபைல் நம்பரும் எழுதியிருக்கேன் சார். உங்களுக்கு எப்போ கூப்பிடணுன்னாலும் நீங்கள் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. நான் உடனே உங்ககிட்ட வந்துடுறேன். கொஞ்ச நாள்லயே கிஷோரோட யானை வண்டி டாபா அக்கம் பக்கம் ஊருங்கள்ல ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் பயணிகள் யானை வண்டி டாபாவில உட்காந்து அந்த சுவையான சாப்பாடு சாப்பிடறதுக்காக மட்டுமே கிஷோரோட கிராமத்துக்கு வந்தாங்க. நீங்க உண்மையிலேயே ரொம்ப அற்புதம் பண்ணிட்டீங்க. நீங்க நிறைய விஷயங்களை சாதிச்சு காட்டிட்டீங்க. இத நான் கொஞ்சம் கூட கற்பனை செஞ்சு பார்க்கவே இல்லைங்க. நம்ம கிராமத்துக்கு டூரிஸ்டுங்க மட்டும் வரல, ஆனா இப்ப உங்களுடைய யானை வண்டி டாபாவை பார்க்கறதுக்காக மட்டும் அப்புறம் சுவையான சாப்பாடு சாப்பிடறதுக்காகவும் இங்க டூரிஸ்டுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே ஈஸ்வரனோட ஆசீர்வாதம் சம்பா. மாமா, உங்களோட இந்த யோசனையில யாரோட கண்ணும் பட்டுடவே கூடாது. உங்களோட யோசனை அவ்வளோ அற்புதமா இருக்கு. இப்போ யாரெல்லாம் இங்க வந்து சாப்பிட வராங்களோ உங்களை மட்டும்தானே கேட்டுக்கிட்டு வராங்க. இதே போல ஒரு மாசம் கடந்துடுச்சு. ஜமீன்தார் சார்,
உங்களோட முகத்துல என்ன இவ்வளோ கோவம் அதிகமா இருக்கு? வளர்றதை நிறுத்து தலைவரே. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, நான் நீ சொன்ன விஷயத்தை கேட்டிருக்கவே கூடாது. என்ன சொல்றீங்க? அட, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு கிராமத்து ஜனங்க உங்கள் பேரையும் என் பேரையும் சொல்கிறதுக்கு பதிலாக அந்த கிஷோர் பேரை தான் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அட, தூரத்தில் இருந்தெல்லாம் டூரிஸ்ட்டுங்க அவனோட பேரை மட்டும் கேட்டுக்கிட்டு இங்கே வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இது எல்லாமே இந்த ஒரு மாதத்தில் நடந்துச்சு தலைவரே. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிஷோர் பேர் வேறு யாருக்குமே தெரியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. அட, கவலைப்படாதீங்க. அவன் பேரை கேட்டுக்கிட்டு இங்கே வராங்கன்னா அதுக்கு அர்த்தம் இது கிடையாது. அவன் அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிட்டான்னு அர்த்தம் இல்லை. அவனோட அப்பாவோட கடனை அடைச்சிட்டான். பாருங்க, அவன் வாயை மூடிக்கிட்டு வருவான். அப்புறம் சொல்லுவான், ஜமீன்தார் சார், என்னால் கடனை திருப்பி கொடுக்க முடியலை. அப்போ நீங்கள் அவனோட யானையை அவன்கிட்ட இருந்து பறிச்சிடுங்க. இப்போ அந்த யானை ஒரு யானை ரெஸ்டாரண்ட்டாக மாறி இருக்குல்ல, உங்களுக்கு இப்போ டபுள் ப்ராஃபிட் தானே. ஆனா கிஷோர் சில கிராமத்து ஜனங்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாரு. அப்படியெல்லாம் எப்பவும் நடக்காது தலைவரே. நீங்கள் கண்டிருக்கிற கனவு எல்லாமே பாதியில் தான் முடிய போகுது. நீ இப்போ என்னதான் சொல்ல வர? கிஷோர் தன்னோட பாக்கெட்ல இருந்து பணக்கட்டை எடுத்தாரு. ஜமீன்தாரோட முகத்துல தூக்கி அடிச்சாரு. நீ ஏன் இப்படி மோசமாக நடந்துக்கிற கிஷோர்? நான் ஒன்றும் மோசமாக நடந்துக்கல ஜமீன்தார். கடனை திருப்பி கொடுக்குற என்னோட ஸ்டைலே இப்படி தான் இருக்கும். இப்போ சீக்கிரமாக எங்கள் அப்பாவோட வயல் பேப்பரை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. நீங்கள் அப்படி தானே எனக்கு வாக்கு கொடுத்தீங்க. நான் அப்படி ஒன்றும் உனக்கு எந்த வாக்குமே கொடுக்கலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களும் தலைவரும் பேசிகிட்டு இருந்த விஷயத்த எல்லாத்தையும் இந்த கிராமத்து ஜனங்க கேட்டுட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கோபம் வந்து ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட நிலத்து பேப்பரை என்கிட்ட திருப்பி கொடுங்க. ஜமீன்தார் அவங்க எல்லாருடைய முகத்தையும் பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டாரு. அப்புறம் அவர் உடனே கிஷோரோட நிலத்தை அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டாரு. அப்புறம் ஜமீன்தாரும் தலைவரும் அவங்களோட முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு பார்த்தபடி இருந்துட்டாங்க. தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி தென்னிந்தியாவின் கடைசியில் அமைந்துள்ளது. இதற்கு அப்பால் பரந்த இந்திய பெருங்கடல் உள்ளது. இது முன்னோக்கி சென்று அண்டார்டிகாவின் பனிக்கண்டத்தை தொடுகிறது. இந்த கதை கன்னியாகுமரியின் பக்கத்தில் அமைந்துள்ள புட்டஸ்பூர் கிராமத்துல வசிக்கிற அப்துல்லுடைய கதை. அப்துல் ஆடு வளர்க்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட சின்னது பெருசுன்னு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20 ஆடுகள் இருந்தது. அடையாளத்துக்காக அவர் ஆடுங்களோட உடம்புல வெள்ளை கலர் பெயிண்ட்ல நம்பர் எழுதி இருந்தாரு. அப்பா, ஆடு நம்பர் 15ல நம்பர் அழிஞ்சிட்டு வருது. நான் ஸ்கூல்ல இருந்து சாக் அடிச்சு வந்திருக்கேன். நான் இந்த ஆடு மேல நம்பரை எழுதி வைக்கட்டுமா? சரிம்மா சக்கீனா, எழுது. சக்கீனா அந்த ஆடு மேல நம்பர் எழுதுறதுக்கு போன போது அப்ப அப்துல்லோட மனைவி ஹமீதா அப்துல் கிட்ட சொன்னா, சக்கீனாவுக்கு ஃபீஸ் வேற கட்டணும். அப்புறம் கயாஸ் மொபைல் வேணும்னு அழுதுட்டு இருக்கான். ஆடு நம்பர் 13 பெருசாயிடுச்சு. அதை போய் வித்துட்டு வாங்க, நமக்கு இப்ப பணம் தேவைப்படுது. சரி, நான் இன்னைக்கு சாயந்தரமே மோஹித் அண்ணனை போய் பார்த்துட்டு வரேன். ஆடு ஏதாவது பெருசாயிடுச்சுன்னா அப்துல் ஆட்டை ஏதாவது மட்டன் வியாபாரி கிட்ட கொண்டு போய் வித்துருவாரு. வா அப்துல், வா. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? இன்னைக்கு சூப்பரான பொருள் தான் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு எனக்கு கண்டிப்பாக 15,000 கிடைச்சே ஆகணும். இந்த ஆட்டுக்கெல்லாம் 15,000 ரூபாய் கிடைக்காதுப்பா. இந்த மாதிரி ஆடெல்லாம் 7,000 8,000 தான் விற்கும். இருந்தாலும் நீ எனக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஆள், அதனால நான் உனக்கு 10,000 தரேன். இதுக்கு மேலே இந்த ஆட்டுக்கு யாரும் விலை கொடுக்கவே மாட்டாங்கப்பா. அப்துல் 10,000 ரூபாய்க்கு அந்த ஆட்டை வித்துட்டாரு. ஒரு பேடா ஸ்வீட்டும் பணத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனாரு. ஆட்டை எவ்வளோக்கு வித்தீங்க? மோஹித் அண்ணன் 10,000 ரூபா தான் கொடுத்தாரு. மோஹித் உங்களுக்கு கம்மியா பணம் கொடுக்கறாரு. நீங்க ஏன் வேற ஒரு கடைக்காரர்கிட்ட போய் விற்க கூடாது? மோஹித் அண்ணன் கூட நமக்கு ரொம்ப வருஷமா பழக்கம் இருக்கு. அவர் சரியான விலையை தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த 10,000 ரூபாவில் சக்கினாவோட ஃபீஸ், கயாஸ்க்கு மொபைல் ரெண்டுத்தையும் வாங்கிட முடியுமா என்ன? என்கிட்ட ஒரு 3,000 ரூபாய் இருக்கு. 13,000 ரூபாயில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். பசங்களுக்கு இதை சாப்பிட கொடு. அப்துல் என்னைக்கு எந்த ஆடை வித்தாலும் அவருக்கு கஷ்டமாவும் இருக்கும். ஏன்னா அந்த ஆடுகளை வளர்க்கும் போது அது மேல ஒரு பாசமும் ஏற்பட்டுரும். ஆனா அதை வித்தாகணுங்கிறது அப்துல்லோட சூழ்நிலை. குதிரைக்கு பொருட்கள் மேல பாசம் வந்துட்டா அப்புறம் அது எதை சாப்பிடும்? அப்துல்லோட வீடு ரொம்ப பழசாவும் விரிசல் விட்டும் இருந்தது. ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது பயங்கரமான மழை பெஞ்ச காரணத்தினால மேல் தளம் உடைஞ்சு ஒரு பெரிய பகுதி கயாஸோட கால்ல வந்து விழுந்தது. கயாஸோட கால்ல பயங்கரமா அடிபட்டு போச்சு. அப்புறம் வீட்டு மேல் தளத்துல ஒரு பெரிய ஓட்டை விழுந்துடுச்சு. கயாஸ்க்கு கால் வைத்தியம் பார்த்ததுல நிறைய பணம் செலவாயிடுச்சு. நான் உங்ககிட்ட எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கிற வீட்டை பழுது பாருங்கன்னு. இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு.
இப்ப வைத்தியத்துக்கும் பணம் செலவாக்கிட்டே போகுது. இப்ப அந்த ஓட்டையை வேற மறைக்கணும். நம்ம வீட்டை பழுது பார்க்கறதுக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு காசு எங்க இருக்குன்னு சொல்லு. மறுபடியும் இந்த பழைய வீட்டில் காசு செலவு பண்றது முட்டாள்தனம் தான். இது எப்போ வேணா உடஞ்சி விழுந்துடலாம். நீங்க எப்படியாவது பணம் சம்பாதிங்க. சீக்கிரமா புது வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் நமக்கு மேல இந்த மேற்கூரையும் இருக்காது. நம்ம இந்த ஆட்டெல்லாம் வளர்த்து விற்கிறதுனால எந்த ஒரு பலனும் கிடைக்கவே மாட்டேங்குது. நான் வேற ஏதாவது தான் யோசிச்சாகணும். ஆமாப்பா, ஸ்கூல்ல இருக்கிற பசங்களும் எங்களை ஆடுங்களோட அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி தான் கிண்டல் பண்றாங்க. நீங்க வேற ஏதாவது வேலை பாருங்களேன். அப்துலுக்கு பேட்டானா ரொம்ப பிடிக்கும். அவர் யோசிச்சாரு, தான் ஏன் பேட்டா வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு. நான் கன்னியாகுமரிக்கு போக போறேன். அப்புறம் அங்க போய் பேட்டா வியாபாரம் பண்ண போறேன். ஆனா உங்களுக்கு பேட்டா பண்ண தெரியாதுங்களே. அப்போ நான் வேற ஏதாவது கடையில் போய் வேலை பார்த்து பேட்டா செய்ய கற்றுக்க போறேன். அப்பா, நீங்க பேட்டா செய்யறதுக்கு கத்துக்கிறதுக்காக எந்த கடையிலையும் வேலை செய்ய வேண்டாம். அன்னைக்கு நீங்க பேட்டா வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அன்னைக்கு நான் யூடியூப்ல பேட்டா செய்யறது எப்படின்னு வீடியோ பார்த்தேன். அப்துல் தாங்கிட்ட இருந்த மொத்த ஆடுகளையும் வித்துட்டாரு. அப்புறம் கன்னியாகுமரிக்கு போய் பேட்டா செய்யறதுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கினாரு. அப்புறம் அதை கடையில வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பேட்டா கிலோ எத்தனை ரூபாங்க? கிலோ வெறும் 200 ரூபாய் தாங்க. என் பசங்க கலர் பேட்டா தான் சாப்பிடுவாங்க. உங்ககிட்ட கலர் பேட்டா இருக்குதா? அட இப்போ இல்லைன்னு, ஆனால் சீக்கிரமாகவே அதையும் தயார் பண்ணிடுவோம். மெல்ல மெல்ல அப்துல்லோட வியாபாரம் அதிகமாச்சு. அப்புறம் அவருடைய கடை நகரத்துல அப்துல் பேட்டா ஸ்வீட் கடைன்ற பேர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்துல் கிட்ட பணம் ஓரளவுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா அவர் தனக்குன்னு ஒரு சொந்த வீட்டை கட்டினாரு. பசங்களா, உங்களோட எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் ஸ்ரீலங்கா போய் சுற்றி பார்க்கலாம். அப்துல்லோட குடும்பம் ஸ்ரீலங்காவை சுத்தி பார்க்க போன போது அப்ப அவர் தான் கூட தான் கடையோட பேட்டாவையும் கொண்டு போனாரு. அவரு ஸ்ரீலங்கா ஜனங்களுக்கு ஃப்ரீயா பேட்டா கொடுத்தாரு. நீங்களே சொல்லுங்கண்ணே, எங்களோட பேட்டா எப்படி இருக்கு? உண்மையிலே இந்த பேட்டாவோட சுவை சூப்பராக இருக்கு. எங்களோட ஊரில் அலின்ற பேரில் ஒருத்தர் பேட்டா விற்கிறாரு. ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு தெரிய வருது, அந்த அலியோட பேட்டா கொஞ்சம் கூட சுவையே இல்லை. அப்துல்லோட குடும்பமும் அலியோட பேட்டாவை வாங்கி சாப்பிட்டாங்க. சீ, இது ரொம்ப கசப்பா இருக்கு. இத முழுங்க கூட முடியல. அப்பா, கன்னியாகுமரியில தான் உங்க கடை ஃபேமஸ் ஆயிடுச்சே. அந்த கடையை நீங்க வேலைக்காரங்க பொறுப்புல விட்டுட்டு இங்க ஒரு சொந்தமா கடை போடுங்கப்பா. நீ ரொம்ப சரியா சொன்ன சக்கினா. இப்போ நம்ம பிஸ்னஸை ஸ்ரீலங்காலையும் ஆரம்பிக்கலாம். அப்துல் இந்தியாவில இருந்து பேட்டாவை வரவழைச்சாரு. அப்புறம் ஸ்ரீலங்கால தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு. ஸ்ரீலங்காலையும் அப்துல்லோட வியாபாரம் வேகமா பரவ ஆரம்பிச்சது. அலியோட பேட்டாவை இப்போ மக்கள் முகர்ந்து பார்க்கறத கூட விட்டுட்டாங்க. அலி ஒரு நாள் அப்துல் கிட்ட போனாரு. இங்க பாருங்கண்ணே, நீங்க உங்க பேட்டாவை எப்படி தயார் பண்றீங்க? நான் உங்களோட செய்முறையை கத்துக்க நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே நன்றி நண்பா. நான் பேட்டாவை எப்படி செய்கிறேன்றது எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அலி அப்துல் பேட்டா தயார் பண்றதுக்கான விதத்தை முழு ப்ராசஸையும் பார்த்தாரு. அவருக்கு அந்த வித்தியாசம் புரிஞ்சு போச்சு. வித்தியாசம் என்னன்னா, ஃப்ரெஷ்ஷான பூசணிக்காவோட குவாலிட்டி தான். அப்துல் அண்ணே, நீங்க எதுக்காக இவ்வளோ குவாலிட்டியில் பேட்டாவை செஞ்சு எல்லாருக்கும் விற்கிறீங்க? லோ குவாலிட்டியில் பேட்டாவை செய்யுங்க. செலவும் கம்மியாயிடும், வருமானமும் அதிகமாயிடும். இல்லை, என்னால் அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. நான் என்னோட கஸ்டமர்களுக்கு ரொம்பவே நல்ல குவாலிட்டியில் செய்கிற பேட்டாவை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் நீங்கள் செய்கிற பேட்டாவோட குவாலிட்டியை அதிகப்படுத்துங்க. இங்கே பாருங்க, ஒருவேளை நீங்களும் நானும் லோ குவாலிட்டியில் பேட்டாவை செஞ்சு விற்றோன்னா அப்புறம் உங்கள் குவாலிட்டிக்கும் என் குவாலிட்டிக்கும் சந்தேகமே யாருக்கும் வராது. 2 பேருக்கும் வருமானம் அதிகமாகும். உங்களுக்கு ஓகேன்னா நான் என்னோட இம்போர்ட்டர் கிட்ட சொல்லி உங்களுக்கும் தர சொல்கிறேன். அவர் உங்களுக்கும் லோ குவாலிட்டி பேட்டாவை தருவார். இல்லைண்ணே, எனக்கு லோ குவாலிட்டியில் பேட்டா வேண்டாம். ஒருவேளை இந்த ஆள் மட்டும் இங்கே இருந்தானா அப்புறம் என்னோட வியாபாரம் மொத்தமாக அழிஞ்சிடும். அலி ஒரு லேடி கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்தாரு. அப்புறம் அவளை அப்துல் கிட்ட அனுப்பி வச்சாரு. என்கிட்ட கையில காசு இல்ல, ஆனா எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க எனக்கு கொஞ்சம் உங்க பேட்டா தரீங்களா? தங்கச்சி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சாப்பிடுங்க. அல்லாவோட கருணையால் நீங்கள் சாப்பிட்றதால என்னோட வருமானம் எந்த அளவுக்கும் குறைஞ்சே போயிடாது. உங்களோட குரல் பேட்டா மாதிரியே இனிமையா இருக்கு. நீங்க என்ன தங்கச்சின்லாம் சொல்லாதீங்க. என்னோட பேரு ரசீலி. இன்னும் நீங்க இந்த பேரை சொல்லியே கூப்பிடலாம். நான் உங்களை தனிமையில சந்திக்க விரும்புறேன். உங்ககிட்ட டைம் இருக்கா? அலியோட பிளான் என்னன்னா, ரசீலி அப்துல்லா தன்னோட வலையில சிக்க வைக்கணும்னு. அப்புறம் அவர் மேல பொய்யான பழிய சுமத்தி அவருக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பணுன்றதுதான் பிளான். ஆனா அலியோட பிளான் வெற்றி அடையவே இல்லை. அப்துல் ரசீலி பேசுற பேச்சை கேட்டு அவளை எடை போட்டாரு. அப்புறம் ரொம்ப உறுதியா சொன்னாரு, நான் ஒரு கல்யாணான ஆளு.
அதனால என்னால் உங்களை தனியாலாம் பார்க்க முடியாது. ஒரு பொண்ணை வச்செல்லாம் அந்த ஆளை மயக்கவே முடியாது. நீங்க வேற ஏதாவது பிளான் போடுங்க. அலி தனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரியை பார்க்கறதுக்கு போனாரு. மந்திரி ஐயா, அப்துல்ன்ற பேர் கொண்ட ஒரு இந்தியன் என்னோட வியாபாரத்தில் தடை பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் எப்படியாவது உங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சுங்களேன். இந்திய அரசாங்கத்தோட நல்ல உறவு வச்சுக்கிறது நமக்கு இப்போ ரொம்பவே முக்கியம். இந்திய அரசு எல்லா விதத்துலையும் நமக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு இந்திய வியாபாரிக்கு கஷ்டத்தை கொடுக்கறது நல்லதே கிடையாது. நீ உன்னோட பிரச்சனையை நீயே பார்த்துக்கோ. அலி ரொம்ப கோவத்தோட தன்னோட வீட்டுக்கு போனாரு. என்ன ஆச்சு? இப்பெல்லாம் நீங்க ஏன் இவ்வளோ டென்ஷனா வரீங்க? இப்போ என்னோட பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? உனக்கு நல்ல நகையும் நல்ல துணியும் மட்டும்தானே வேணும். நகையும் நல்ல துணிமணிகளையும் போட்டுக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? ஆனா உங்களோட பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்னால முடிஞ்சா நான் ஏதாவது வழி சொல்லுவேன்ல. அலி தன்னோட மனைவி கிட்ட விஷயங்களை சொன்னாரு. என் அண்ணன் ஷாருக் அண்டார்டிகாவுக்கு சுற்றுப்பயணம் போறாரு. அந்த ஆளை கப்பல்ல கொண்டு போய் அண்டார்டிகால எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க. அங்க ஒரே பனிக்கட்டியா இருக்கும். உறைஞ்சு போய் அங்கேயே செத்து போயிடுவான். அலியோட மச்சான் அண்டார்டிகா பயணம் செய்யற நாள் அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி அலி சில முகமூடி போட்ட ரவுடிங்களோட அப்துல்லை கடத்தினாங்க. அப்துல்லோட கால் கைகள்லாம் கட்டி போட்டு கண்ணுல துணியை கட்டி விட்டு கப்பல்ல கொண்டு வந்து போட்டாங்க. அலியோட மச்சான் அப்துல்ல பனி நிறைஞ்ச அண்டார்டிகா பனிமலையில வீசிட்டு வந்துட்டாங்க. அங்கெல்லாம் ரொம்ப தூரம் வரைக்கும் பனிக்கட்டியை தவிர வேற எதுவுமே கிடையாது. எப்படியோ அப்துல் தன்னோட கண்ணில் இருந்த கட்டை அவுத்தாரு. இப்போ நான் எங்கே வந்துட்டேன்? இங்கே ரொம்பவே குளிராக இருக்கே, ரொம்பவே பசிக்கவும் செய்யுது. இங்கே சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது போலையே. அப்பதான் அப்துலுக்கு தான் பின்னாடி இருந்து யாரோட சத்தமும் அவர் காதுல விழுந்தது. அப்துலுக்கு பின்னாடி ஒரு வெள்ளை கரடி நின்றுட்டு இருந்தது. பாலு அப்துல்ல துரத்த ஆரம்பிச்சது. அப்புறம் அப்துல்ல இங்க அங்கன்னு ஓட வச்சது. ஹே அல்லா, இப்போ இந்த ஆபத்து எங்கேருந்து வந்துச்சு? அப்துல் சில்லுன்னு ஒரு தண்ணியில குதிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அப்பதான் அந்த வெள்ளை கரடி அப்துல்ல துரத்துறத விட்டுது. இந்த கரடி கண்டிப்பாக எதையாவது சாப்பிடும். ஒருவேளை நான் இதுக்கு பின்னாடியே போனேன்னா எனக்கும் சாப்பிட ஏதாவது கிடைக்கும்ல. அப்துல் அந்த கரடியை பின்தொடர்ந்து போனாரு. கரடி இன்னொரு கரடி கிட்ட போச்சு. அது கீழே விழுந்து கிடந்தது. கீழே விழுந்திருந்த அந்த கரடியோட வயிற்றுல ஒரு காயம் இருந்தது. அதுல இருந்து ரத்தம் கொட்டிட்டு இருந்தது. நான் கண்டிப்பாக இந்த கரடிக்கு உதவி செஞ்சே ஆகணும். அப்துல் பயந்துக்கிட்டே அடிபட்டு கடந்திருந்த அந்த கரடி கிட்ட போனாரு. அப்புறம் தான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை பயன்படுத்தி அந்த கரடிக்கு கட்டு போட்டாரு. இப்ப அப்துல் கிட்ட போட்டுக்கிறதுக்கு ஷர்ட் கூட கிடையாது. ஹே அல்லா, எனக்கு உதவி பண்ணுங்க. அப்பதான் அப்துல்க்கு முன்னாடி ஒரு தேவி தோன்றினாங்க. நான் இந்த பனி தேவதை ஆயிஷனோ. அப்புறம் இங்க இருக்கிற பிராணிகளை நான் தான் பாத்துக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் வேட்டையாடுறவங்க இங்க வருவாங்க. இந்த கரடிங்களை வேட்டையாடிட்டு போவாங்க. ஆனா நீ அடிப்பட்ட ஒரு கரடிக்கு உதவி செஞ்சிருக்க. அதனால உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்காக நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்புறேன். தேவி அப்துலுக்கு ஒரு தடியை கொடுத்தாங்க. இந்த தடியால பனியை தொட்டா போதும், அந்த பனி அதே மாதிரி மாறிடும். எது உனக்கு தேவையோ அது. நான் கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்கேன். முதல் வேலையாக நான் பனிக்கட்டியில் படகை செஞ்சு வீட்டுக்கு போகணும். ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த கொம்பை வச்சு என்னால் எதையும் பயன்படுத்த முடியாதே. ஏன்னா கன்னியாகுமரியில் எங்கேயும் பனியே இருக்காதே. நீ அதை பற்றி கவலைப்படாத. நான் ஒவ்வொரு அமாவாசை ராத்திரி 12 மணிக்கும் நான் இங்கேருந்து உனக்கு ஒரு பெரிய பனிக்கட்டியை அங்கே அனுப்பி வைக்கிறேன். அப்துல் தன்னோட மனசுல ஒரு படகை நினைச்சுக்கிட்டே ஒரு பெரிய பனிக்கட்டி துண்டை அந்த தடியால தொட்டாரு. அந்த பனிக்கட்டி ஒரு படகா மாறிடுச்சு. அப்துல் அந்த படகுல பயணம் செஞ்சுக்கிட்டு கன்னியாகுமரி வந்து சேர்ந்தாரு. அப்பா, நீங்கள் எங்கே போயிட்டீங்கப்பா? நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ தடவை ஃபோன் பண்ண தெரியுமா? இங்கே பாருப்பா, யாரோ என்ன அண்டார்டிகாவுக்கு கடத்திட்டு போயிட்டாங்கப்பா. ஆனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கும் சக்கீனாவுக்கும் அப்புறம் உன்னோட அம்மாவுக்கும் எந்த ஒரு பொருளுக்கு தேவையான அவசியம் இருக்கோ அதை ஒரு பேப்பரில் எழுதி என்கிட்ட கொடுங்க. அமாவாசை ராத்திரி அன்னைக்கு அப்துல் கடற்கரையில போய் நின்னுட்டு இருந்தாரு. அப்ப அவர் பார்த்தாரு, ஒரு பெரிய பனிக்கட்டி கடல்ல மிதந்து தன்னை நோக்கி வந்துட்டு இருந்தது. அப்துல் அந்த பனிக்கட்டிய பல துண்டா உடைச்சாரு. அப்புறம் அவரு அந்த பனிக்கட்டிலேயே பேட்டா செஞ்சாரு. அதே சுவை அந்த பேட்டாலையும் இருந்தது. எந்த பேட்டாவை கையில செய்வாரோ அதே மாதிரி அதுல பெரிய பனிக்கட்டி துண்டை அவர் தனக்காக ஒரு காரையும் உருவாக்கினாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்துல் ஸ்ரீலங்கா போனாரு. இந்த தடவை அவருடைய கடைக்கு அவரு
ஒரு காஸ்ட்லியான கார்ல வந்து சேர்ந்தாரு. அலி அவரை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஷாருக், அப்படின்னா நீ அப்துல்ல அண்டார்டிகாவில் விட்டுட்டு வரலையா? நான் அவனை அங்கே தானே விட்டுட்டு வந்தேன். அப்புறம் எப்படி அவன் திரும்பி இந்த இடத்துக்கு வந்தான்? எனக்கு எப்படி தெரியும்? அங்கே ஒரு படகு கூட கிடையாது இங்கே வர்றதுக்கு. அப்புறம் எப்படி இங்கே வந்தான்னு தெரியலையே. அப்துல் கிட்ட இப்போ பேட்டாவுக்கு எந்த ஒரு குறையும் இல்ல. அவர் பனிக்கட்டியில அவருக்கு தேவையான பேட்டாவை அவர் தயார் பண்ணிடுவாரு. அதனால அவருக்கு பெருசா எந்த செலவும் இல்ல. அப்புறம் அப்துல் அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அலி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேண்ணே. உங்களோட பேட்டாவோட குவாலிட்டி இன்னமும் ரொம்ப அதிகமாகிடுச்சு போலையே. ரொம்பவே சுவையாக சுத்தமாக இருக்குண்ணே. அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க. நான் இந்த பேட்டாவை ஐஸ் கட்டி வச்சு தான் தயார் பண்ணுறேன். பேட்டா ஐஸ் கட்டியில் தயார் பண்ணுறீங்களா? நீங்கள் சொல்கிறது புரியலையே. அப்துல் அலி கிட்ட பனிக்கட்டி அப்புறம் மாய தடிய பத்தியும் சொன்னாரு. அப்போது அப்துல் அண்ணே, அந்த தடியை என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு கொடுங்களேன். நானும் பனிக்கட்டியில் பேட்டாவை தயார் பண்ணிக்கிறேன். என்னால் அந்த தடியை உங்ககிட்ட கொடுக்க முடியாது. ஏன்னா நீ அந்த தடியை தவறாக பயன்படுத்தினா அப்புறம் எனக்கு தான் பெரிய பிரச்சனை வந்துடும். நீ ஒரு வேலை பண்ணு, நீ அமாவாசை ராத்திரி அன்னைக்கு கன்னியாகுமரிக்கு வந்துடு. நான் அந்த பனிக்கட்டியில் பேட்டாவை தயார் பண்ணுவேன். அப்புறம் அதை உனக்கு குறைஞ்ச விலைக்கு நான் கொடுக்குறேன். அப்போ தானே உன்னோட வியாபாரமும் நல்லா நடக்கும். நான் இவனை அண்டார்டிகாவுக்கு கொல்றதுக்காக அனுப்பி வச்சேன். ஆனால் இவன் வரம் வாங்கிட்டு அங்கேருந்து திரும்பி வந்திருக்கான். இப்போ எனக்கே கருணை காட்டுறானா? நானும் அண்டார்டிகாவுக்கு போய் அந்த தேவிக்கிட்ட இருந்து மாயத்தடியை வாங்கிட்டு வர போகிறேன். அலி தன்னோட மச்சான் கூட அண்டார்டிகாக்கு போனாரு. ஷாருக், நீ கல் எடுத்து அடிச்சு ஒரு கரடியை காயப்படுத்து. நான் அந்த கரடிக்கு உதவி பண்ணுற மாதிரி போவேன். அப்புறம் அந்த தேவி சந்தோஷப்பட்டு எனக்கு வரம் கொடுப்பாங்க. அப்புறம் நானும் அப்துல்லா மாதிரியே பணக்காரன் ஆயிடுவேன். ஷாருக் என்ன பண்ணான்னா ஒரு கரடி வயித்துல அம்ப விட்டு அதை காயப்படுத்தினான். அலி அந்த கரடி கிட்ட போனாரு. அந்த கரடிக்கு மருந்த பூசி உதவி பண்ணாரு. அப்பதான் பனி தேவதை அந்த இடத்துல தோன்றினாங்க. நீ பேசினதை நான் கேட்டேன். நீ என்கிட்ட வரம் பெறறதுக்காக வேணுனுமே அந்த கரடியை காயப்படுத்தியிருக்க. உனக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். தேவி 4 கரடிய அலி பின்னாடி அனுப்பினாங்க. அலி தன்னோட உயிரை காப்பாத்திக்க ஐஸ் தண்ணியில குதிச்சாரு. அடே, யாராவது என்னை இங்கேருந்து காப்பாத்துங்க. இந்த கரடி என்னை விடவே மாட்டேங்குதே. என்னை மன்னிச்சிருங்க தேவி. என்னை இங்கேருந்து வெளியே அனுப்புங்க. நான் வீட்டுக்கு போகணும். இது போலதான் அலி தான் செஞ்ச தவறுக்கான தண்டனையை அனுபவிச்சாரு.